தீராவின் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் இனிய வணக்கம். நான் விஜயநாதன் குமரன். டிசம்பர் 10 முதல் 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை. ஆன்லைன் திருத்தச் சட்டம் என்ற சட்டம் மூலம் அமலாக்கப்பட்டு இந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட போகிறது. அதற்கான நிறைவேற்று பணிகள் தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது. அது எங்கே அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி அந்த வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் மிக முக்கியமான இன்னொரு விடயத்தையும் பற்றி பேச போகிறோம். வவுனியாவில் பிரபலமான உணவகங்கள் அண்மை காலங்களாக சீல் வைக்கப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமான ஒரு சிறிய ஆராய்வையும் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தீராவினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். சரி, தொடர்ச்சியாக வீடியோக்குள்ள வருவோம். அதாவது இன்றைய காலகட்டத்தை பொறுத்தமட்டில் இந்த சமூக ஊடகங்கள் என்ற ஒரு விஷயம் பிள்ளைகளை எவ்வளவு தூரம் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு வயசு 1.5 வயசு பிள்ளையின் கையில் கண்டிப்பாக மொபைல் ஃபோன் இருக்கும். ஏனென்றால் தாயப்பன் தங்களுடைய வேலைப்பழு காரணமாக ஒரு வீடியோ போட்டு விட்டுட்டு அந்த பிள்ளை அதை பார்த்து கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாட்டில் அந்த பிள்ளையின் கைக்கு ஃபோன் போகுது. அதனால் அந்த பிள்ளை உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்துக்குள்ளாகி மன வளர்ச்சி குன்றிய ஒரு பிள்ளையாக இந்த சமூகத்தில் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது என்று சொல்லி இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலிய அரசாங்கம் தற்பொழுது ஆன்லைன் திருத்தச் சட்டம் என்ற பெயரில் 16 வயசுக்கு உட்பட்டவர்கள் எந்த சமூக வலைத்தளங்களையும் பயன்படுத்த முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தமட்டில் உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக ஏற்படுகின்ற சீரழிவுகள் நாளுக்கு நாள் இதே சமூக ஊடகங்களிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் பொருட்டு இதை அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய கலந்துரையாடல்களின் அடிப்படையில் இதில் மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய எதிர்க்கட்சியினரும் இதற்கான ஆதரவினை ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய எதிர்க்கட்சியினரும் இதற்கான ஆதரவினை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆன்லைன் திருத்தச் சட்டம் என்ற நடைமுறை டிசம்பர் 10 முதல் அமுலுக்கு வருகிறது ஆஸ்திரேலியாவில். உண்மையில் இவ்வாறான விடயங்கள் இவ்வாறான சட்ட அமுலாக்கங்கள் ஒரு ஆரோக்கியமான விடயமே. ஏனென்றால் ஒரு சாதாரணமாக ஒரு பிள்ளைக்கு எப்போ மொபைல் ஃபோன் தேவை, எப்போ இந்த சமூக ஊடகங்களில் அவர்கள் பயணம் செய்ய முடியும் என்ற ஒரு சட்ட வரையறை இருந்தால் மாத்திரமே இந்த சிறுவர்கள் சார்ந்த சீரழிவுகளையும் அவர்கள் சார்ந்த வன்முறைகளையும் இந்த சமூகத்திலிருந்து நாங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். இவ்வாறான விடயமும் எங்களுடைய நாட்டிலும் ஏற்பட வேண்டும். இவ்வாறான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு 18 வயசுக்கு பிறகு அவர்கள் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கலாம். எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்கள் ஒரு ஆளுமையாக சிந்திக்கக்கூடிய இந்த சமூகம் சார்ந்த விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய தேவைகள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஏற்படும் என்ற ஒரு நடைமுறையின் அடிப்படையில் இவ்வாறான சட்டங்கள் எங்களுடைய நாட்டிலும் கொண்டு வர வேண்டும். அது நடைமுறைக்கு வந்தால் உண்மையிலும் ஆரோக்கியமாக இருக்கும். எதிர்கால இந்த சமூகத்தை, எதிர்கால இந்த சிறுவர்களுடைய வாழ்வியலை மேலும் வலுப்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டுமில்லாமல் நான் ஏற்கனவே சொல்லது போன்ற வவுனியாவில் அதிகமாக, அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்கள் ஒரு வாரங்கள் அப்படின்னு சொல்லலாம், தொடர்ச்சியாக பிரபலமான உணவகங்கள் PHI மூலம் சீல் வைக்கப்பட்டு வருகிறது. இன்றும் கூட வவுனியாவின் பிரபலமான ஒரு உணவகம் குயின்ஸ் ஹோட்டல் என்று அழைக்கப்படுகின்ற கொரவப்பத்தானை வீதியில் அமைந்திருக்கின்ற இந்த உணவகம் இன்று PHI மூலம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலும் இது சம்பந்தமான ஆராய்வுகள், அதற்கான விளக்கங்கள், தெளிவுகள் எந்த சமூக ஊடகங்களிலும் முழுமையாக கொண்டு வரப்படவில்லை. இது சம்பந்தமாக ஆராய்ந்த பொழுது அந்த உணவகத்தில் சாப்பாட்டில் புழு இருந்ததாக அந்த உணவகம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான உண்மையான வெளிப்பாடுகள் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, உண்மையிலும் உணவகங்கள் மீதான அசமந்த போக்குகளால் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுகிறதா என்ற ஒரு விஷயம் சம்பந்தமாக ஒரு ஆராய்வை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இது சம்பந்தமான தீர்க்கமான விளக்கங்களோடு ஒரு வீடியோ பதிவு உங்களை சேரும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.